எப்படா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த ஃபேன்சி ஜிம் மிஷன்ஸ்லாம் இல்லாதப்போ அப்போ மக்கள் எப்படி பாடியை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு? அப்படி என்ன சீக்ரெட் அது? அதனால் போராளிகள் அண்ட் கிரீக் காட்ஸ் மாதிரியான பிசிக் உருவாயிட்டு இருந்தது. அண்ட் அந்த சீக்ரெட் இன்னைக்கும் அதே அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அது ஏற்கனவே உங்க கிட்ட இருக்கு. உங்கள பல பேர் தினந்தோறும் கண்ணாடியில உங்களே பார்த்துட்டு இருப்பீங்க அண்ட் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அட எனக்கும் இந்த மாதிரியான பாடி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அட நானும் துணிலாம் போட்டா இந்த மாதிரி நல்லா இருந்தா எப்படி இருக்கும். அண்ட் பிறகு ஜிம்முக்கான ஏகப்பட்ட ஃபீஸ் அண்ட் போயிட்டு வரதுக்கான கஷ்டம் அண்ட் ஆயிரக்கணக்கான எக்ஸசைஸ் கன்ஃபியூஷன், இது எல்லாம் திரும்ப உங்களை அதே இடத்துல நிறுத்திடுது. சோ வாங்க முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஒரு அட்ராக்டிவ் பாடினா என்னன்னு. இதுக்கு அர்த்தம் பைவான் ஆகணும்னு சுத்தமா கிடையாது. இதுக்கான அர்த்தம் வந்து நேச்சுரல் அண்ட் பேலன்ஸ் லுக்கிங் பிசிக்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிராடான ஷோல்டர்ஸ், டி-ஷர்ட் போட்டா வேற லெவல்ல இருக்கும். ஒரு ஸ்லிம்மான வெஸ்ட் உங்களுக்கு அந்த வி ஷேப்கான கில்லர் லுக் கொடுக்கும். டோன் ஆர்ம்ஸ் அண்ட் கொஞ்சம் நெஞ்சமா தெரியுற பிசிக்கல் ஆப்ஸ். பேசிக்கலி எந்த மாதிரியான பாடினா இது வெறும் ஸ்ட்ராங்காக மட்டும் இல்ல, இது உங்களை கான்ஃபிடென்ட்டா ஃபீலும் பண்ண வைக்கணும். அண்ட் அடுத்த 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு இந்த மாதிரியான பாடியை உங்களோட வீட்ல உருவாக்குறதுக்கான ஒரு ஈஸி ஸ்டெப் பை ஸ்டெப் ரொட்டீன் அண்ட் வழியை சொல்ல போறேன். அண்ட் இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. இங்க பாருங்க, இது ஒரு மேஜிக்கல் வீடியோ கிடையாது, இது ஒரு ப்ராமிஸ். அப்படி நீங்க இந்த வீடியோல சொல்ல போற விஷயங்களை அடுத்த 90 நாட்களுக்கு உண்மையாக கடைபிடிச்சீங்கன்னா அப்ப நான் கேரண்டியா சொல்றேன், நீங்க வெறும் உங்களோட பாடியை மட்டும் மாத்த மாட்டீங்க, நீங்க உங்களுக்குள்ள இருந்தே மாறிடுவீங்க. உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், உங்களுடைய எனர்ஜி, நீங்க உங்களையே பார்க்குற கண்ணோட்டம் எல்லாமே மாறிடும். சோ நீங்க உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையை மாத்தத்துக்கு தயாரா இருக்கீங்கன்னா அப்ப அடுத்த 10 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் மறந்துருங்க. ஏன்னா உங்களுடைய புது வாழ்க்கைக்கான முதல் நாள் இப்ப ஆரம்பிக்குது. இப்போ உங்க மூளையில முதல் கேள்வி என்ன வரும்னா, சரி நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஜிம் போகாம அதிக வெயிட்லாம் தூக்காம மசில் எப்படி உருவாகும்? இட்ஸ் a good question. அண்ட் இந்த இடத்துல ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய மித் மறைஞ்சிருக்கு. மித் என்னன்னா, மசில் பில்ட் பண்ணனும்னா நீங்க ஜிம் போயே தீரணும். ஆனா உண்மை என்னன்னா, உங்களுடைய மசிலுக்கு இது தெரியாது நீங்க ஜிம்ல இருக்கீங்களா இல்ல உங்களுடைய ரூம்ல இருக்கீங்களான்னு. அது வெறும் ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கும். அண்ட் அதுதான் சேலஞ்ச். இத ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க ஒரு பக்கெட்ல இருக்கிற தண்ணியை 10 வாட்டி தூக்குனீங்க. முதல் வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா நீங்க தினந்தோறும் அந்த பக்கெட்டை 10 வாட்டி தூக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ 15 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதை தூக்குறது உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக ஆயிடும். சோ அப்போ உங்களுடைய பாடி இன்னும் பலமாக ஆகுமா? இல்ல. ஏன்னா உங்களுடைய பாடி அந்த சேலஞ்சுக்கு பழக்கமாயிடுச்சு. சோ உண்மையான growthக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? சிம்பிள். நீங்க அந்த பக்கெட்ல இன்னும் கொஞ்சம் அதிக தண்ணி சேர்த்துக்கணும். அதை முன்ன விட இன்னும் கொஞ்சம் அதிக எடையாக்கணும். சோ தட் உங்களுடைய மசிலுக்கு திரும்பவும் ஒரு புது சேலஞ்ச் கிடைக்கும். நண்பர்களே, இந்த ஒரு சிம்பிள் சயின்ஸ் தான் சொல்லுவாங்க ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட். அதாவது நம்மளோட மசில்ஸ் grow பண்றதுக்கு அதன் மீது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் சேலஞ்சஸ் அதிகரிச்சுட்டே இருக்கணும். ஜிம்ல மக்கள் பிளேட்ஸ் அதிகரிச்சு இந்த சேலஞ்ச் அதிகரிக்கிறாங்க. அண்ட் நம்ம வீட்ல எக்ஸசைசஸ் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கி இந்த சேலஞ்சை அதிகரிப்போம். நம்ம ரெப்ஸ் அதிகரிப்போம். 10 புஷ்அப்ஸ்ல இருந்து 15 புஷ்அப்ஸ். நம்ம எக்ஸசைஸோட ஃபார்மை மாத்துவோம். நார்மல் புஷ்அப்ல இருந்து டைமண்ட் புஷ்அப். நம்ம ரெஸ்ட் டைம் கம்மி பண்ணுவோம். சோ உங்க மைண்ட்ல இருந்து இந்த விஷயத்தை தூக்கிடுங்க, நீங்க வெயிட்ட தூக்கணும்னு இல்ல, நீங்க உங்களோட பாடிக்கு சேலஞ்ச் கொடுக்கணும். அண்ட் இந்த சேலஞ்சை நம்ம வீட்லயே உருவாக்க போறோம். இப்ப நீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க. சோ வாங்க இப்போ உண்மையான ஆக்ஷனுக்கு வரலாம். இதோ உங்களுக்கான தி ஹோம் ஒர்க் அவுட் பிளான். சோ ஆல்ரைட் வாரியர், தியரி அதிகமா கேட்டாச்சு, இப்போ ஆக்ஷனுக்கான நேரம். வெல்கம் டு யுவர் 90 days ப்ளூபிரிண்ட். இந்த பிளானை நான் 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறேன். சோ தட் உங்களுடைய முழு பாடியும் பேலன்ஸ்டு முறையாக grow ஆகும். புஷ், புல் அண்ட் லெக்ஸ். ஆனா இந்த பிளானை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோல்டன் ரூல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் அது வந்து ஃபார்ம் இஸ் கிரேட்டர் தென் ரெப்ஸ். 10 தவறான புஷ்அப்ஸ் செய்யறதை விட பெட்டர் வந்து 5 சரியான புஷ்அப்ஸ் பண்றது. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஃபீல் பண்ணுங்க, மசில்ஸை ஸ்குவீஸ் பண்ணுங்க. சீக்கிரமா இல்ல, சரியாக பண்ணணும். சோ நம்மளுடைய வீக்லி ஷெட்யூல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க போகுது. நம்ம வாரத்துல வெறும் 3 ல இருந்து 4 நாட்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, growth ஒர்க் அவுட் சமயத்துல இல்ல, உண்மையில் ரெஸ்ட் நேரத்துல ஏற்படுது. மண்டேல நம்மளோட இது பாத்தீங்கன்னா புஷ் டே. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் செஸ்ட், ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் மீது. டியூஸ்டே நம்மளது பாத்தீங்கன்னா ரெஸ்ட், ஏனா ரிகவரி இஸ் தி கீ. வெட்னஸ்டே நம்மளது பாத்தீங்கன்னா புல் டே. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் பேக் அண்ட் பைசெப்ஸ் மீது. தர்ஸ்டே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்ட், இதனால நம்மளோட மசில்ஸ் ஹீல் ஆகும். ஃப்ரைடே நம்மளது பாத்தீங்கன்னா லெக்ஸ் அண்ட் கோர் டே. இதுல நம்ம ஃபுல் லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் சாட்டர்டே நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆக்டிவ் ரிகவரி. இதுல நம்ம லைட்டான ஸ்ட்ரெச்சிங் அண்ட் 30 மினிட்ஸ்க்கு வாக் பண்ணுவோம். தென் சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட். இதுல நீங்க உங்களுடைய முழு நாளையும் என்ஜாய் பண்ணணும். சோ இப்போ நம்ம பார்க்கலாம் எக்ஸசைஸஸ் பத்தி. ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்க 3 செட் செய்யணும். அண்ட் ஒவ்வொரு செட்லயும் 10 ல இருந்து 15 ரெப்ஸ் செய்யறதுக்கான முயற்சி பண்ணுங்க. அன்டில் உங்களோட மசில் இது சொல்லணும் போத முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் புஷ் டேவை பத்தி. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் செஸ்ட், ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் மீது. சோ நம்பர் 1 புஷ்அப்ஸ். புஷ்அப்ஸ் நீங்க 3 செட் செய்யணும். அண்ட் ஒவ்வொரு செட்லயும் 10 ல இருந்து 15 ரெபிடேஷன்ஸ் நீங்க பண்ணணும். இப்போ உங்களுக்கு நார்மல் புஷ்அப் பண்றது ரொம்ப சுலபமா தோண ஆரம்பிக்கிறப்போ அப்போ உங்களுடைய காலை எதிர ஒரு ஹைட்
வெயிட்டான விஷயத்து மீது லைக் சோஃபா இல்ல சேர் மீது வச்சுக்கிட்டு இன்க்ளைன்டு புஷ்அப்ஸ் பண்ணுங்க. இதனால் உங்களோட சேலஞ்ச் இன்னும் அதிகமா அதிகரிச்சிடும். நம்பர் 2 பைக் புஷ்அப்ஸ். இத நீங்க 3 செட் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு செட்லயும் 8ல இருந்து 12 ரெப்ஸ் செய்யணும். இது உங்களோட ஷோல்டருக்கு பெஸ்டான எக்ஸசைஸ். இதுல நீங்க மெதுவாக கீழே போகணும் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் முறையாக மேல வரணும். நம்பர் 3 சேர் ஆர் பெட் டிப்ஸ். இத நீங்க 3 செட் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு செட்லயும் 10ல இருந்து 15 ரெபிடேஷன்ஸ் இருக்கணும். இது உங்களுடைய ட்ரைசெப்ஸை டார்கெட் பண்ணும். இதனால் உங்களுடைய ஆர்ம்ஸ் பெருசாகும். இத செய்யறது உங்களுக்கு ரொம்ப சுலபமா தோண ஆரம்பிக்கிறப்போ அப்ப உங்களுடைய கால்களை நேரா வச்சுக்கோங்க. இல்ல உங்களுடைய தொடை மீது எதனா ஒரு வெயிட்டான பொருட்களை வச்சுக்கோங்க லைக் புக்ஸ் இல்ல பேக் மாதிரி. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய புஷ் டே. இப்போ நம்ம பார்க்கலாம் புல் டேவை பத்தி. இதுல நம்மளோட முதல் எக்ஸசைஸ் வந்து பாடி வெயிட் ரோஸ் இல்ல பெட் ஷீட் ரோஸ். இத நீங்க 3 செட் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு செட்லயும் 10ல இருந்து 15 ரெபிடேஷன்ஸ் பண்ணணும். இது வீட்லயே உங்களோட பேக்கை ட்ரெயின் பண்றதுக்கான ரொம்பவே எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இத நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான டோருக்கு நடுவுல ஒரு ஷீட்டை போட்டுட்டோ இல்ல ஒரு திடமான டேபிள் கடியில இருந்தும் செய்யலாம். எந்த அளவுக்கு நீங்க பூமிக்கு பேரலா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸசைஸ் கஷ்டமாக இருக்கும். இதுல நீங்க உங்களுடைய பேக் வந்து ஸ்குவீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணணும். நம்பர் 2 சூப்பர்மேன். இத நீங்க 3 செட் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு செட்லயும் 15ல இருந்து 20 ரெபிடேஷன்ஸ் பண்ணணும். அண்ட் நீங்க டாப்ல போகிறப்போ 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆன் பண்ணணும். இது உங்களுடைய லோவர் பேக் ரொம்பவே அவசியமானது. ஒவ்வொரு ரெபிடேஷன்லயும் உங்களோட பேக் மசில்ஸை நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். சோ இத நம்ம பார்த்தாச்சு புல் டேவை பத்தி. சோ இப்போ நம்ம பார்க்கலாம் லெக் அண்ட் கோர் டேவை பத்தி. இதுல நம்ம டார்கெட் பண்ண போறது நம்மளோட லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ். சோ இதுல நம்மளோட முதல் எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட்ஸ். ஸ்குவாட்ஸ் நீங்க 3 செட் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு செட்லயும் 15ல இருந்து 20 ரெபிடேஷன்ஸ் பண்ணணும். இது செய்யறது ரொம்பவே சுலபம் அப்படின்னு உங்களுக்கு உணர ஆரம்பிக்கிறப்போ அப்ப கீழே போய் 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இல்ல உங்களோட தோள்கள் மீது ஒரு வெயிட்டான பேக் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம். நீங்க உங்களோட ஃபார்மை சரியாக வச்சுக்கணும். இதுக்கு பிறகு வந்து நம்பர் 2 லஞ்சஸ். இத நீங்க 3 செட் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு செட்லயும் 10ல இருந்து 12 ரெபிடேஷன்ஸ் பண்ணணும். இது பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி கூடவே உங்களுடைய க்ளூட்ஸ் அண்ட் குவாட்ஸையும் டார்கெட் பண்ணும். இதன் பிறகு அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்பர் 3 பிளாங்க். இத நீங்க 3 செட் செய்யணும். இதுல நீங்க குறைஞ்சபட்சம் 30ல இருந்து 45 செகண்டுக்கு உங்களை நீங்களே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் பிளாங்க் பொசிஷன்ல. இது வெறும் ஆப்ஸ்க்கு மட்டும் இல்ல உங்களோட முழு கோரோட ஸ்ட்ரென்த்துக்காகவும் தான். உங்களுடைய பாடியை ஒரு நேரான லைன்ல வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ். இதுக்கப்புறம் வந்து நம்பர் 4 கிரன்ச்சஸ். இத நீங்க 3 செட் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு செட்லயும் 15ல இருந்து 20 ரெபிடேஷன்ஸ் பண்ணணும். இத நீங்க மெதுவாக செய்யணும் அண்ட் ஒவ்வொரு ரெபிடேஷன்லயும் உங்களோட ஆப்ஸை ஸ்குவீஸ் பண்ண முயற்சி பண்ணணும். அண்ட் கழுத்து மீது சுத்தமா பிரஷரே போடக்கூடாது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் அவுட் பிளான். சிம்பிள், பவர்ஃபுல் ஆனா எஃபெக்டிவ். ஆனா ஒரு கசப்பான உண்மையை சொல்லிட்டா உலகத்துடைய பெஸ்ட் ஒர்க் அவுட் பிளான கூட ஃபாலோ பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு 1%க்கான ரிசல்ட் கூட கிடைக்காது. அப்படி நீங்க அடுத்த பாட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஏன்னா உண்மையான கேம் ஒர்க் அவுட்டுக்கு பிறகு ஆரம்பிக்குது. தி கேம் சேஞ்சர் யுவர் டயட். வெல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உண்மையான கேம் ஒர்க் அவுட்டுக்கு பிறகு தான் ஆரம்பிக்குது. அந்த கேம் என்ன? அந்த கேம் வந்து ரெக்கவரி. அண்ட் ரெக்கவரிக்கான ரொம்ப பெரிய ஆயுதம் வந்து உங்களுடைய உணவு, உங்களுடைய ஃபுட். நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க புஷ் அப் பண்றப்போ நீங்க உங்களோட மசில்ஸ் சின்னதாக உடைக்கிறீங்க. இது மைக்ரோ டியர்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களோட பாடி சொல்லும் அட இந்த இடத்துல சின்னதா உடைஞ்சு போயிருக்கு, இது சரி பண்ணியே தீரணும் அண்ட் அடுத்த வாட்டிக்காக முன்ன விட இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கணும். ஆனா அந்த உடைஞ்சு போன செவரை சரி பண்றதுக்கோ உங்களோட பாடிக்கு சிமெண்ட் தேவைப்படும்ல. அண்ட் அந்த சிமெண்ட் வந்து உங்களுடைய புரோட்டீன். அண்ட் அந்த சிமெண்ட்டை செவுத்து வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வேலை செய்யறவங்களுக்கு சக்தி எங்க இருந்து கிடைக்கும்? அந்த எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட்ஸ். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட மசில்ஸ் உடைக்கிறீங்க தான். ஆனா அதை சரி பண்றதுக்கு நீங்க சரியான சிமெண்ட் இல்ல எனர்ஜி கொடுக்காம போயிட்டீங்கன்னா அப்ப உங்களோட பாடி எப்பவுமே க்ரோவே ஆகாது. சிம்பிள், தி பெர்ஃபெக்ட் டயட் பிளான். நீங்க எந்த ஃபேன்சி டயட்டும் பண்ண வேண்டாம். நீங்க எந்த காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்க வேண்டாம். நீங்க வெறும் உங்களோட கிச்சனுக்கு போகணும். அண்ட் இதோட கோல்டன் ரூல் வந்து 80% நீங்க உங்களுடைய வீட்ல செஞ்ச சத்துள்ள உணவை சாப்பிடணும். அண்ட் மிச்ச 20% உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அவ்வளவுதான், இவ்வளவுதான் செய்யணும். வெளியே விக்கிற ஜங்க் ஃபுட், ஃப்ரைட் ஐட்டம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். இது நீங்க உங்களுடைய டயட்ல சேர்த்தே தீரணும். முதல் ஃபியூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தட் இஸ் புரோட்டீன். இது உங்களுடைய உடைஞ்சு போன மசில்ஸ் உடைய சிமெண்ட். இது இல்லாம growth பாசிபிளே கிடையாது. அண்ட் இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? முட்டை, பன்னீர், பருப்பு, கடலை, சோயா சங்க்ஸ், பால் மற்றும் தயிர்ல இருந்து உங்களுக்கு இது கிடைக்கும். நம்பர் 2 ஃபியூல் வந்து கார்ப்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியோட பெட்ரோல். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கான எனர்ஜி கொடுக்குது. அண்ட் இது எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கும்? சப்பாத்தி, அரிசி, ஓட்ஸ், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அண்ட் பழங்கள்ல இருந்து. இதுக்கு பிறகு நம்பர் 3 வந்து ஹெல்தி ஃபேட்ஸ். இது வந்து உங்க பாடியோட லூப்ரிகன்ட். இது ஹார்மோன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது உங்களுக்கு கிடைக்கும் பாதாம், அக்ரூட், கீ அண்ட் பீனட்ஸ்ல இருந்து. அண்ட் இன்னொரு விஷயம் மக்கள் பொதுவா மறந்துடுறாங்க, அது வந்து வாட்டர், தண்ணி. ஒரு நாள்ல குறைஞ்சபட்சம் 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. உங்களுடைய 70% மசில்ஸ் தண்ணி தான். தண்ணியை எப்பவுமே குறைவா எடை போட்டுறாதீங்க. சோ இப்போ உங்ககிட்ட ஒரு ஒர்க் அவுட் பிளானும் இருக்கு அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபியூவல் பிளானும் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னாக இணைச்சு வைக்கிற விஷயம் வந்து அதுதான் ரொம்ப முக்கியமே. அண்ட் அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய கடைசி அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான
பவர்ஃபுல்லான சீக்ரெட், தி ஃபைனல் சீக்ரெட். சோ இந்த கடைசி சீக்ரெட் என்ன? அப்படி என்ன ஒரு விஷயம் அது சக்சஸ்ஃபுல் பர்சனையும் அண்ட் தோல்வியை ஒத்துக்கிற நபரையும் வித்தியாசப்படுத்தி காட்டுது. அந்த சீக்ரெட் வந்து கன்சிஸ்டன்சி. மோட்டிவேஷன் வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி தான். அது இன்னைக்கு இருக்கும் ஆனா நாளைக்கு இருக்காது. ஆனா டிசிப்ளின் இந்த பழக்கம் இது உங்களை அப்பவும் வேலை செய்ய வைக்கும். எப்பலாம் உங்களுக்கு செய்யணும்னு சுத்தமா மனசே இல்லாத போவோம், எந்த நாள் உங்களுக்குள்ள அந்த சோம்பேறித்தனம் வருதோ அந்த நாள் தான் உண்மையான போராட்டமே ஆரம்பிக்குது. எந்த நாள் நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான பரீட்சையே. எந்த நாள் உங்களுக்கு தோன்றப்போ எதுவுமே மாற மாட்டேங்குதுன்னு அந்த நாள் தான் நீங்க உங்க மீது ரொம்ப பெரிய நம்பிக்கை வைக்கணும். இந்த 90 நாட்களுக்கான பயணம் வெறும் உங்களுடைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க வில் பவரோட டெஸ்டும் தான். நீங்க தினந்தோறும் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்க அண்ட் அதை கீப் அப் பண்ணுவீங்க. வெறும் 30 நிமிஷத்துக்கான ஒர்க் அவுட் அண்ட் வீட்ல சமைச்ச சத்துள்ள சாப்பாடு, வெறும் இவ்வளவு தான். நீங்க இந்த சின்ன சின்ன போராட்டத்தை தினந்தோறும் ஜெயிக்கிறப்போ அப்ப நீங்க 90 நாட்களுக்கு அப்புறம் கண்ணாடியில வெறும் ஒரு பெட்டரான பாடி உள்ள பர்சனை மட்டும் பார்க்க மாட்டீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு நபரை பாப்பீங்க. அவர் தினம் அவர்கிட்ட பண்ண ப்ராமிஸை கடைபிடிச்சவர். இந்த ஒரு நபர் கஷ்டம் வர்றப்ப தோல்வியை ஒத்துக்கல. அண்ட் இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களோட நடையில, உங்களோட வாய்ஸ்ல யுவர் 90 days challenge starts now. சோ இப்போ எல்லாமே உங்களோட கைகள்ல இருக்கு. நான் உங்களுக்கு வழியை காமிச்சிட்டேன். நான் உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் புரிய வச்சுட்டேன். ஒர்க் அவுட் பிளான் கொடுத்தாச்சு அண்ட் ஃபியூவல் பிளானையும் அறிவிச்சிட்டேன். இப்போ நீங்க வெறும் ஒரு அடி எடுத்து வைக்கணும். இதுக்கான உங்களுடைய முதல் ஸ்டெப் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சோ தட் இது உங்களுடைய லைக் வீடியோஸ்ல சேவ் ஆயிடும் அண்ட் நீங்க இதை திரும்பவும் பார்க்கலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுடைய இந்த 90 நாள் பயணத்துல உங்க கூட இருக்கிறேன். அண்ட் மேல்கொண்டு இன்னும் வீடியோஸ் உருவாக்குவேன். அது உங்களுக்கு உதவி செய்யும். அண்ட் ரெண்டாவது அண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், கமெண்ட் செக்ஷன்ல போங்க அண்ட் எழுதுங்க டே 1 I am ready. இது வந்து வெறும் ஒரு கமெண்ட் கிடையாது. இது வந்து நீங்க உங்ககிட்டயே பப்ளிக்கா செய்யற ஒரு ப்ராமிஸ். நீங்க இந்த கம்யூனிட்டி கிட்ட சொல்ற ஒரு டிக்ளரேஷன், நான் தயாராயிட்டேன்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னில இருந்து 90 நாட்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடந்து போயிடும் தான். ஆனா கேள்வி என்னன்னா 90 நாட்களுக்கு அப்புறம் நீங்க எங்க இருக்க விரும்புறீங்க? அதே இடத்துலயா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு, இல்ல ஒரு புது அதிக கான்ஃபிடென்ட் அண்ட் ஒரு பவர்ஃபுல் வெர்ஷனாக ஆக விரும்புறீங்களா? So the choice is yours. Your time starts now.